அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, பலவான்களை தள்ளி இந்த பலவீனமான பாண்டங்களை, பலவீனமான எங்களை கர்த்தர் தம்முடைய ஆதீனத்தில் முன்குறிக்கப்பட்டபடியே உயர்த்தி வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பசி உள்ளவர்களை திருப்தியாக்குகிற தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வலியவரை அகற்றி எளியோரை கர்த்தர் உயர்த்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடிமைகளின் தாழ்மையை நோக்கி பார்த்த தேவனுக்கு மகிமை என்றென்றைக்கு உண்டாவதாக. கை தட்டி ஆர்ப்பரிக்க வேண்டாமா? அபிஷேகம் என்பது கர்த்தரை துதிப்பதற்காக. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து சொல்லுங்க. இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். படுகுழியில் இருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தார். சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தார். அவருக்கே, சர்வ வல்லவருக்கே மகிமை கனம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க பார்ப்போம். சிறுபிள்ளையை போன்ற இருதயம் நமக்கு வரட்டும். குழப்பங்கள் நம்மை விட்டு விலகட்டும். எதிர் மனநிலை எல்லாம் விலகட்டும்.